குடும்ப தலைவி பண்டிகைக்கு வருகை தரும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மேஜி மகிழ்ச்சி சபை தலைமை போதகர் அவருக்கும் மற்றும் பொறுப்பாளர் ஊழியர் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு விண்ணப்பத்தை கேட்கிறவர். 2 ராஜாக்கள் 20:1. அந்நாட்களில் ஏசக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொன்னான். தீர்க்கதரிசி வரும்போது வியாதிஸ்தர்கள் எதிர்பார்க்கிறது என்ன? தீர்க்கதரிசி வரான் என்று கேள்விப்பட்டோனே ஆனால் ஜனங்கள் அனைவரும் எவ்வளவு சந்தோஷமாய் இருந்திருப்பார்கள். தீர்க்கதரிசி வருகிறான் என்று அவர்களை எவ்வளவு ஆவலோடு எதிர்பார்த்திருப்பார்கள். தீர்க்கதரிசி ஜனத்தின் அதிபதியாகிய ஏசாயா தீர்க்கதரிசி வியாதி முற்றிருச்சு என்று ஜனங்கள் பிழைக்க மாட்டான் என்று ஜனங்கள் நினைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறான் என்ற உடனே எவ்வளவு ஆவலோடு காத்திருந்தார்கள். யோசித்துப்பார்கள். நம்மளும் கூட நம்ம நல்ல பதிலை எதிர்பார்க்கிறோம். தேவனிடத்திலிருந்து நல்ல பதில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். தீர்க்கதரிசி மற்றும் ஊழியக்காரர்களிலிருந்து நம்முடைய எதிர்பார்ப்பு நமக்கு ஏற்றபடி இருக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அப்படியா, சரி, ரைட், இவர் பிழைத்துக் கொள்வேன் என்று அவர் சொல்லவில்லை, பிழைக்க மாட்டார் என்று சொல்லியிருந்தார். எப்படி இருந்திருக்கும்? அங்கதான் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். அங்கதான் உங்கள் மேல் ஒரு நம்பிக்கை, தேவன் மேல் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அங்கதான் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். தேவன் சில நேரங்களில் ஒரு காரியத்தை செய்வார். சில நேரங்களில் தேவன் நமக்கு ஒரு சோதனைகளை தருவார். ஆனாலும் ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது, எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி பார்த்தான். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் சுவர்புறமாக முகத்தை திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணினான். ஹீ இஸ் கிரைடு, மிகவும் அழுதான். ஆனாலும் நாமும் சில நேரங்களில் அழுது விடுகிறோம், மனம் உடைந்து விடுகிறோம். தீர்க்கதரிசி எப்படியாவது காலை பிடித்து எப்படியாவது விடுதலை வாங்கித்தாங்கள் என்று அவன் கேட்கவில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்தான். நாமும் சில நேரங்களில் காதில் விடுவதை கேட்டு மனம் உடைந்து விடுகிறோம், மனம் பதறி விடுகிறோம், அழுது விடுகிறோம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். செய்யப்படும் ஜெபத்திற்கு வானம் திறக்கப்படும், செய்யப்படும் ஜெபத்திற்கு சிங்காசனத்திலிருந்து பதில் வரும். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அதே நேரம் அந்தரங்கம் எப்படி இருக்க வேண்டும்? எடுத்துக்காட்டாக தானியேல் ராஜா சொன்னார், உமக்கு முன்பாகவும் பரலோக தேவனுக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவன். நாம் உண்மையாக தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 20:3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாகவும் உண்மையும் உத்தமமாய் நடந்தேன், ஒரு பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று மிகவும் ஏசாயா தீர்க்கதரிசி மிகவும் அழுதான். ஏசாயா தீர்க்கதரிசி பாதி முற்றத்தை போகும் முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, எடுத்துக்கொள்ளுங்கள், 2 ராஜாக்கள் 20:5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாய் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணப்படுத்துவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று ஏசாயாவுக்கு சொன்னான். ஏசாயா ராஜா அவருக்கு 15 வருடங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். அநேகருடைய கண்ணீர்கள் காணப்படாமல் போகிறது, அநேகருடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாமல் போகிறது, அநேகருக்கு கண்ணீருக்கு பதில் வருவதில்லை, விண்ணப்பத்திற்கு பதில் வருவதில்லை. தேவன் சொல்லிய வார்த்தைக்கு யோபு சொன்னார், நான் அவரை பார்க்க நினைக்கிறேன், அவர் பார்க்கவில்லை, அவர் என் வழியை அறிந்திருக்கிறார் என்று சொன்னான். விண்ணப்பத்தை கேட்க உறவினரோ பிள்ளைகளோ சொந்தக்காரங்களோ நண்பர்களோ கேட்காமல் இருக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறார், இன்று காலை வேளையிலே உங்கள் விண்ணப்பத்தை கேட்க ஒருவர் இருக்கிறார் என்ற விசுவாசம் வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் கையை தட்டி அல்லேலூயா சொல்ல வேண்டும். எங்கள் தகப்பனிடத்துக்கு போய் கல்லூரிக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும், எப்படியாவது
எப்படியாவது ஏற்பாடு செய்ய முடியுமா அப்படியா என்று கேட்போம். உரிமையோடு கேட்போம். உரிமையோடு கேட்டு வந்த தகப்பன் இடத்துல உரிமையோடு கேட்டு வந்த எசேக்கியாவை நோக்கி பார்க்கிறோம். எசேக்கியா கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தரை நோக்கி பார்த்து விண்ணப்பத்தை அவர் கேட்டார். நாமும் கூட சில நேரங்களில் மரணமோ வியாதியோ துன்பமோ துக்கமோ பல சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் நம் விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருவாராக. ஆமென்.